Hi, I am Dr. Raju Gopalakrishnan, Sri Bogar Arogyalaya. நிறைய பேருக்கு ஆயுர்வேதா அப்படினாவே மசாஜ் நினைச்சுக்கிறாங்க. அதுலயும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மாங்கனா நிறைய பேர் மசாஜ் மட்டும் தான் நினைச்சுக்கிறாங்க. சோ இதுல பஞ்சகர்மா அப்படிங்கிறது 5 விதமான கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தெரபியை தான் ஆயுர்வேதத்துல பஞ்சகர்மான்னு சொல்றாங்க. மெயினா வமனம், விரேச்சனம், நஸ்யம், ரத்த மோக்ஷனம், வஸ்தின்னு சொல்லக்கூடிய தெரபியை தான் நம்ம பஞ்சகர்மான்னு நம்ம சொல்றோம். சோ இதை ஒவ்வொன்றும் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வமனம் அப்படின்றது வாமிட் தெரபி, மேலுள்ள கஃபதோஷத்தை வெளியே கொண்டு வரதுக்கு இந்த பித்தத்தை வெளியேற்றுறதுக்காக விரேச்சனம் சொல்லக்கூடிய பேதி மருந்து கொடுப்பாங்க. வஸ்திங்கிற ட்ரீட்மெண்ட் மெயினா குடல்ல இருக்கக்கூடிய வாதத்தை கம்மிப்படுத்துறதுக்காக வஸ்தி நம்ம கொடுப்போம் டீடாக்சிஃபிகேஷனுக்காக. நசியம்ங்கிறது கழுத்து, சைனஸ், தலை சம்பந்தப்பட்ட நீர்களை வெளியே கொண்டு வரதுக்காக நசியம் நம்ம செய்வோம். ரத்த மோட்சனங்கிறது பிளட்ல இருக்கக்கூடிய கிருமிகளை அட்டைப்பூச்சி மூலியமாவோ இல்லை பிளட் லெட்டிங் மூலியமாவோ கப்பிங் தெரப்பி மூலியமாவோ பிளட்டை எடுத்து அந்த கழிவுகளை வெளியேற்றதுக்காக பண்ணக்கூடிய தெரப்பி தான் இந்த பஞ்சகர்மான்னு சொல்லுவோம். இந்த பஞ்சகர்மா தெரப்பியெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய பூர்வ கர்மான்னு சொல்லக்கூடிய இந்த மசாஜ் எல்லாமே. இந்த மசாஜ்ல நிறைய டைப்ஸ் இருக்குங்க. இது ஒவ்வொன்றையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு தெரப்பி எதுக்காக பண்றோம், என்ன கண்டிஷனுக்காக பண்றோம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.